வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துருவோம். இப்போ அந்த பூகம்பம் டாஸ்க் என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணி, நிக்சன் மற்றும் விக்ரம் இவங்க 3 பேர் வந்து அந்த 5 பால் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக, ஸ்லோவாக, கொஞ்சம் ஸ்பீடாக, கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடினாவே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் போல. பட் இதில் நிக்சன் இவர் போய் தோத்துருக்கார். ஆர்ஜே ப்ரோவை போயிட்டு அந்த பால் 3 பால் போட்டு 2 பால் போட முடியாமல் தோத்துருக்கார். இப்போதைய நிலைமை இதுதான். இப்போ ஒரு பக்கம் அது போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அர்ச்சனா மற்றும் கூல் சுரேஷ்க்கு இடையே ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. ஆனால் நான் இந்த கேம் விளையாடணும்னு ஆசையாக இருக்கேன், வெறியாக இருக்கேன், நான் ப்ரூவ் பண்ணணும், நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் ப்ரூவ் பண்ணோம், நான் முன்னாடி போவேன். பட் என்ன எல்லாரும் பின்னுக்கு தள்ளுற மாதிரி பண்ணுவாங்க. பட் அதனாலேயோ என்னமோ நான் சேஃப் கேம் விளையாடணும்னு நினைக்கவே இல்லை. நான் போய் கேம் விளையாட போகிறேன், தப்போ சரியோ என்னோட கேம் என்ன அப்படின்றத நான் விளையாட போகிறேன், அதுக்கு ஃபுல் எஃபெக்ட்ஸும் நான் போட போகிறேன்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணிமா வந்து இப்போ பேசி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் என்ன அப்படின்னும் போது கேட்கும்போது சொல்கிறாங்க, பூர்ணிமா ஒரு சில இடத்துல வந்து உண்மையாக சிரிக்கிறாங்களா இல்லை பொய்யா சிரிக்கிறாங்களா, அவங்க ஃபேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என் கூட இருக்கும்போது. அது உண்மையான ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு தெரில. பட் அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கேன், அவங்க கிட்டே நான் போக வேணான்றது. ஏன்னா அந்த ஒரு மாப்பிள்ளை, ஸோ எந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னும் போது அவங்க கேட்கும்போது அது அந்த வேவ் லென்த் எனக்கு செட் ஆகலை, என்னோட வேவ் லென்த்து அவங்களோட வேவ் லென்த் செட் ஆகலை, அதனால் அவங்கள விலகி இருக்கேன். அவங்க போய் பக்கத்தில் நின்று நான் எதுவும் பண்ணுற ஐடியாவில் இல்லை, போய் கான்வர்சேஷன் வச்சுக்கிற ஐடியா இல்லை. சும்மா பார்த்தா அங்கே ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, அவ்வளோதான். அதை தவிர்த்து கேம் வைஸும் சரி, பர்சனல் வைஸும் சரி, எதுவுமே போகக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அந்தளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் வீக்கெண்ட் எபிசோடில் என்ன நடந்தது பாத்தியம்மா நீ அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் அவர் பேசி புரிய வைக்கிறாராம். இங்கிலீஷில் பேசி புரிய வைக்கிறது எனக்கே புரியல, அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி நான் புரியும், ஆடியன்ஸ்க்குலாம் எப்படி புரியுன்ற மாதிரி அர்ச்சனா கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி பார்த்தீங்களா இல்லையா, உனக்கு கைத்தட்டில் வந்து பூர்ணிமாவை மட்டும் கமல் சார் பண்ணுறாரு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சுட்டு அர்ச்சனாவை கேட்க மாட்டாருன்ற மாதிரி உன் மேலே கம்ப்ளைண்ட் வச்சாங்களே, அது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு. எனக்கு புரிஞ்சுதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி விக்ரமை மட்டும் போயிட்டு மிதிக்கிறேன் தாழ்த்துறேன்னு சொன்னாங்களே, என்னை எடுத்துகிட்டு போய் இது மாதிரி உட்கார வச்சது, செட் ப்ராப்பர்ட்டியாக உட்கார வச்சது அவங்க தான். அன்றைக்கி நான் எழுந்து இந்த பதிலை சொன்னேன்னா இன்னும் அசிங்கப்பட்டிருப்பாங்க, மக்கள்கிட்ட இன்னும் கெட்ட பேர் ஆயிருக்கும். ஆல்ரெடி கெட்ட பேர் இருக்குது. ஸோ திரும்ப நம்ம இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி திரும்ப ஏன் கெட்ட பேர் வர வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன். நான் பேசியிருந்தேன்னா இன்னும் அவங்களுக்கு தான் காலியாக இருக்கும், போனால் போதுன்னு நான் விட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லாங்க. ஏன்னா விக்ரம எடுத்துகிட்டு போய் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி சில விஷயங்கள் சொல்லி கொடுத்ததும் இதெல்லாம் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா தான். ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகிருக்கும். அதை தவிர்த்து அவங்க என்ன தெரியுமா நான் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற விஷயத்தை அவங்க தப்புன்னு புரிய மாட்டுது. அவங்க பண்ணுற விஷயத்துக்கான இதுதான் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதுக்கான நெகட்டிவிட்டி அதெல்லாமே அவங்க தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை திருத்திக்கணும், அதை மாறிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ஒரு பொழுதும் வராது, வரவும் வராது. அதை மாற்றிக்கினா தான் அவங்க அடுத்த லெவல் போவாங்க. ஸோ அதை மாற்றிக்கவே மாட்டுறாங்க. இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அங்கே பூர்ணிமாவும் இருக்காங்க, மாயாவும் இருக்காங்க. குறிப்பாக பூர்ணிமா இருப்பாங்க. நான் அன்றைக்கி கூட அவங்கள பாசிட்டிவாக தான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அதை கொஞ்சம் மாற்றிங்கன்றதை நான் பாசிட்டிவ் இன்ட்டு கொடுக்குறேன், அதை அவங்க எடுத்துக்காமல் இப்படி இல்லைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூல் சுரேஷும் ஆமாம்மா நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தள்ளி நிற்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ணடிச்ச மேட்ரு, இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து மாயா எப்படி பண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னும் போது, ஆமாம் நான் இவங்க ஒரு சில விஷயங்கள் அன்சேஃப்ன்றது, அப்புறம் ஈவ்டீசிங்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லி முத்துரை குத்தி உட்கார வைக்கிறது தான் அவங்களோட திட்டம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து அவங்கள விட ஒரு ஸ்ட்ராங்கர் கண்டஸ்டன்ஸ் இருந்தால் அவங்க கிட்ட போய் மோதுறதில்ல. ஒருத்தன் அவங்களுக்கு எதிர்த்து பேச மாட்டானோ, அவங்கள விட கம்மியாக பேசுகிறோன்னு அவனை போய் டார்கெட் பண்ணுறது, அவனை போய் அடிக்கிறதுன்ற மாதிரி தான் அவங்களோட கேம் பிளேவும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் விளையாடி பார்த்து விளையாடணும்னா போதுமே தவிர, நீங்கள் சேஃபாக தான் விளையாடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சேஃபாக தான் விளையாடுறீங்க. மற்றபடி அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மிங்கிள் ஆகாமல் விளையாடினா சூப்பராக இருக்கும். நம்ம கேம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போனாம சூப்பராக விளையாடலாம். குறிப்பாக அடுத்தவங்களை நான் காலி பண்ணணும், அடுத்தவங்களை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை. என்னோட கேம் பிளே இது, நான் இதை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் விளையாடினேன். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கூல் சுரேஷ் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சண்டை வரும்போது நானும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டோமா, நமக்கு தேவையில்லாமல் போய் விஷயத்தில் தலையை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அந்த விதத்தில் நானும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பூர்ணிமாவை பொறுத்தவரையும் அவங்க பண்ணுற தப்பை ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்கள நடந்துக்கிற விதமோ அவங்களோட இதுவும் தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களையும் மக்கள் பிடிக்கும். ஸோ அர்ச்சனை ஏன் தனித்துவமாக தெரியுறாங்கன்னா அவங்களோட குவாலிட்டிஸ், அவங்க மற்றவங்களுக்கு இதுவை எடுத்து சொல்கிற விதம் அதெல்லாமே கரெக்டாக புரியுது. நீங்கள் பண்ணுறது வந்து அடுத்து எப்படி தூக்கலாம், எப்படி காலி பண்ணலான்றது முக்கால்வாசி எண்ணமே இதுவாக இருக்குது. அவங்களோட எண்ணம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் மக்களுக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.